ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான செம்மையான எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டான ரெசிபி, மஸ்ட்டு ட்ரைங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து டிஃபன் ஐட்டத்தில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செம்மையாக இருக்கும். கீ ரைஸு, தேங்காய் பால் சாதம், அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்வீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிற 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1-2 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மட்டும்தாங்க அரைக்க போகிறோம், வேறு எதுவுமே அரைக்க தேவையில்லை. இதோடய வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது, தண்ணி அதிகமாக தேவையில்லை, அதில் ஊற்றுறதுக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறலாம். அவ்வளோதாங்க. அடுத்தடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு துண்டு போல் பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதோடய வந்துட்டு 2 போல் மட்டும் கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து அதை இதோட சேர்த்துக்கிறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா கையில் தெரிச்சாலும் தெரிக்கும். ஏன்னா வெங்காயம் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால. இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கும் நல்லா வதங்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நான் காரத்துக்காண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். எதனாலனா நம்ம மிளகாத்தூள்லாம் வேறு சேர்த்துக்கிடுவோம், அதனால தான். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி சேர்த்துருக்கிறதுனால அப்படி தெரியுது. 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கினதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அதோட கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா மசாலாவோட டக்குன்னு வந்து கருகினாலும் கருகிடும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போக தட்டிக்கும் நல்லா வதங்கட்டும். அதனால தாங்க சொல்கிறேன், பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லாட்டா ரொம்ப காரமாகிரும். இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல மைல்டான காரம் இருந்துச்சு. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகா வந்து கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயத்தோடு அரைச்சும் கூட சேர்த்துக்கரலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு மீடியம் சைஸில் 1 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதில் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தயிர் தாங்க. இது வந்து ஸ்பூன் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 4-5 ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே தானாகவே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கரலாம், முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கரலாம். பாருங்கள், அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு 3 முட்டையை அவிச்சு சேர்த்துருக்கேன். அவிச்சு உடனே அப்படியே சேர்த்துக்கிறாம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. 3 கீரலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். பாருங்கம்மா, இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட கொஞ்சமாக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள்
சேர்த்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அதில் முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து லைட்டாக ஒரு மேலே ஒரு கோட்டிங்க்காக தாங்க. லைட்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா மசாலா வந்துட்டு டக்குன்னு கருப்பாகிரும், அதோட அப்புறம் முட்டையோட கலரே போயிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பி ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இப்போ எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு மேலே வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மசாலா குழம்புல, அதில் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு வந்துட்டு நல்லா உள்ளக்க போகும். அதுவும் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற கலரும் வந்துட்டு லைட்டாக அந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இல்லாட்டா அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்குமா முட்டை, அதனால தாங்க லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறது. இப்போ முட்டை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு ஜாஸ்தி சேர்த்துக்கிறாதீங்க. ஒரு ஸ்மால் சைஸ் குட்டி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது வந்துட்டு கிரேவி மாதிரி இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு மாதிரி ஆகிரும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை போட்டிருக்கிறோம்ல, அதுலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை வந்து மேலே தெரியணும், இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டான எக் கிரேவிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெங்காயம் மட்டும்தான் அரைக்க போகிறோம். வெங்காயமும் கொத்தமல்லி மட்டும் அரைச்சிட்டு அப்படியே சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கை நிறைய கொத்தமல்லி தூவி அரைக்கிற வேண்டியதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அடி தூளாக இருக்குங்க. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸை விட நம்ம தேங்காய் பால் சாதம், கீ ரைஸு அதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து தக்காளி இதெல்லாம் போடாதனால வெளியே எதுவும் எடுத்து போட தேவையில்லை. எல்லாமே நம்ம வந்து அரைச்சி வதக்கி சேர்த்துறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கோங்க முட்டையை வந்து சைடில். அப்போனா தான் இந்த கிரேவி எல்லாமே வந்துட்டு உள்ளக்க போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரியே செய்வீங்க. அது கண்டிப்பாக அந்த தயிர் ஊற்றுறதுனால தான் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாக பார்க்குறதுக்கும் ஒரு சரி, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த முட்டையை. எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த கிரேவிலாம் வந்து லைட்டாக அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.